நாளைக்கு தாங்க மே 4. அதாவது தளபதி அவர்கள் அரையணைக்கு ஏற போகிறாரு, அதாவது சிஎம் ஆக போகிறாருன்னு பல லட்சம் ரசிகர்கள் வந்து கனவு கண்டுகிட்டு இருக்கிற நாள் வந்து நாளைக்கு தான். அதாவது மண்டே வந்தால் எல்லாரும் எரிச்சல் ஆவாங்க. ஆனால் எப்படா மண்டே வரும் மண்டே வரும் மண்டே வரும்னு தமிழ்நாட்டையே வந்து இந்த மண்டேக்காண்டி வெயிட் பண்ண வச்சுட்டாங்க. சோஷியல் மீடியா திறந்தா போதும் விஜய் தான் சிஎம், விஜய் தான் சிஎம், விஜய் தான் சிஎம்ன்ட்டு எங்கே திரும்பினாலும் எந்த போஸ்ட்டை பார்த்தாலும் விஜயமயமாகவே இருந்துகிட்டு இருக்கு. விஜய் அவர்கள் 2 வருஷம் ஆச்சு அரசியலுக்குள்ளே வந்து. 2 வருஷத்தில் அவர் பெருசாக பிரச்சாரம் பெருசாக போகலை. பல இன்சிடென்ட் நடந்துச்சு. அதாவது கரூரில் வந்து உயிரிழப்பு நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் பல கட்டுப்பாடு அவர்களுக்கு. அது மாதிரி இல்லாமல் அவர் எங்கே போனாலும் கூட்டம் கூடி பப்ளிக் வந்து நியூசன்ஸ் வர்றது மட்டும் இல்லாமல் ரசிகர்கள் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு விஜய் அவர்கள் எங்கே போனாலும் ஒரே ரசிகர்களாக திரண்டு வர ஆரம்பித்தாங்க. இந்த கூட்டம்லாம் வந்து ஓட்டா மாறுமா, இதெல்லாம் நாளைக்கு வந்து எப்படி வந்து ஓட்டா மாறப்போகுது, விஜய்லாம் வந்து ஜெயிக்க மாட்டார், 8% to 10% தான் வாங்குவார், வேணா ஒரு 2-3 சீட் ஜெயிப்பார் அப்படின்னு விஜய் வந்த டைமில் ஏளனமாக எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் பார்க்க விஜய் அவர்கள் அந்த எலெக்ஷன் நெருங்க அந்த எலெக்ஷன் டேட் நெருங்க விஜய் அவர்கள் பிரச்சாரத்துக்கு வந்து அவர் போட்ட பிளான் படி அவரால் போக முடியல. திடீர்னு பிரச்சாரத்தை அவரே ரத்து செஞ்சுட்டு இருந்தார். எதுக்காக ரத்து செய்கிறாருன்னு யாருக்குமே தெரியாமல் இருந்துச்சு. அவர் 38 மாவட்டங்களுக்கும் அவர் போகவே இல்லை, 234 தொகுதிக்கும் அவர் போகவே இல்லை. ஸோ மக்களை போய் அவர் பெருசாக சந்திக்கவே இல்லை. அங்கங்கே தான் போனார். எங்கேயாவது ஒரு இடத்துக்கு போயிட்டு பிரச்சாரம் பண்ணி, அதுவும் சொன்ன டைமுக்கு போகாமல் அவரால் முடிஞ்சதை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷமோ 1/4 நேரமோ பேசிட்டு சில இடங்களில் போயிட்டு கை காமிச்சு மட்டும் திரும்பி வந்த சுச்சுவேஷனாக இருந்துச்சு. இப்படி இருக்கிற டைமில் விஜய் அவர்களால் எவ்வளோ ஓட்டு வாங்க முடியும், எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க முடியும் அப்படின்னு எல்லாராலையும் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, இவரால் வாங்க முடியுமான்னு சந்தேகத்தில் தான் எல்லாருக்குமே கிளப்பிட்டு இருந்தார். ஆனால் இந்த எலெக்ஷன் டேட் வந்த உடனே அதுக்கு முன்னாடி விஜய் அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்க அது மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களை ஓட்டு போட சொல்லுங்கள். அதாவது நமக்காண்டி ஓட்டு போட சொல்லுங்கள், விஜய்க்காண்டி ஓட்டு போட சொல்லுங்கள், தாவேக்காண்டி ஓட்டு போட சொல்லுங்கள், ஒரு மாற்றத்துக்காண்டி ஓட்டு போட சொல்லுங்கள் அப்படின்னு அவர் வந்து கொடுத்த இன்ஸ்டிக்டாக என்னன்னு தெரியாது. பட் ஆனால் அது மிகப்பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகிருக்குமா தான் தெரியுது. என்னென்னா யாரெல்லாம் வந்து விஜய் அவர்கள் வந்து 8 to 10% தான் வாங்குவார், 10-15% மேலே விஜய்க்கு வந்து ஓட்டு கிடையாது, இந்த கூட்டெல்லாம் வந்து ஓட்டா மாறுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்களோ அவங்களாம் இப்போ வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, விஜய்க்கு வந்து மினிமம் 20-25% ஓட் ஷேர் இருக்குது, சில இடங்களில் 30-35-40 வரைக்கும் கூட அவர் போக வாய்ப்பு இருக்குது, எத்தனை சீட் பெறுவார்னு யாராலும் கணிக்கவே முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எக்ஸிட் போல் வந்த கருத்துக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 வந்து அதில் வந்தது. அதில் வந்து பார்த்திங்கன்னா 5 வந்து டிஎம்கே சப்போர்ட்டாக, 2 ஏடிஎம்கே சப்போர்ட்டாக வந்துச்சு. அதில் ஒன்று மட்டும் தாவேக்கா வந்து 120 வரைக்கும் வரும், அதுதான் ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்துருந்தாங்க. அதுதான் கலர் வரும் அப்படின்னு ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்துருந்தாங்க. ஆக்சிஸ் மை இந்தியா கொடுத்தது. அதுக்கப்புறம் சோஷியல் மீடியா ஃபுல்லாக எல்லா இடங்களிலும் ஆக்சிஸ் மை இந்தியா தான் பேசப்பட்டது. விஜய் ரசிகர்களே கொண்டாட்டத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன காரணம் அப்படின்னா, எங்கே திரும்பினாலும் யாருக்கு ஓட்டு போட்டின்னு கேட்டால் விஜய் பேர் தான் சொல்லிட்டு இருக்க காரணத்தினால வந்து விஜய் அவர்கள் நிறைய ஓட்டை வாங்கியிருப்பார், கண்டிப்பாக ஆட்சி அமைக்கான வாய்ப்பு அதிகம். அதுக்கு ஆக்சிஸ் மை இந்தியாவும் வந்து கணிப்பு கரெக்டாக கொடுத்துருக்கு. ஸோ விஜய் தான் வந்து அடுத்த சிஎம் அப்படின்னு விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் மீம்ஸு ரீல்ஸுன்னு போட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. விஜய் அவர் தான் அடுத்த சிஎம் அப்படிங்கிற மாதிரியும், அமைச்சரவை பட்டியலில் ரெடி ஆகிடுச்சு அப்படிங்கிற மாதிரியும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னும் கூடுதலாக போய் யாரெல்லாம் விஜய் வந்து கேள்வி பண்ணாங்களோ, யாரெல்லாம் தாவேக்காவினரை வந்து ட்ரோல் செஞ்சாங்களோ அவங்களெலாம் வந்து திருப்பி கொடுக்கணும், திருப்பி அவங்களுக்கு வந்து தக்க பதிலடி தரணும், நம்ம மறுபடியும் அவங்கள வந்து ட்ரோல் பண்ணணும், மீம்ஸ் போடணும், விஜய் பற்றி யாரெல்லாம் தப்பாக செஞ்சாங்களோ அவங்களாம் மறுபடியும் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ரசிகர்கள் ஆன்லைனில் எல்லா இடங்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வளர்ச்சி வந்து அபரிதமான வளர்ச்சி அப்படின்னாலும் இது சாத்தியமா அப்படின்னாலும் மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது. இது எல்லாத்துக்குமே பதில் மே 4 தான். மே 4 அன்னைக்கு ஓட்டு என்றப்போ தான் தெரியும் யாருக்கு உண்மையிலேயே வாக்கு விழுந்திருக்கு அப்படின்னு. எங்கே திரும்பினாலும் விஜய் பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க. அது உண்மையும் கூட தான். யாரை கேட்டாலும் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டேன், தாவேக்கு தான் ஓட்டு போட்டேன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அது நீங்கள் என்ன சொன்னாலும் அது மறக்க முடியாது. அப்படி தான் உண்மையிலேயே போட்டிருக்காங்க. சின்ன பிள்ளைங்க, அதாவது இந்த இனியும் ஓட்டர்ஸ், அதாவது 18 வயசு 19 வயசுலேருந்து 25-30 வயசுன்னு கண்டிப்பாக விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுறாங்க. அதுக்கு மேலேயும் நிறைய பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க. என்ன காரணங்களும் விஜய்க்காண்டி ஓட்டு போட்டீங்கன்னு கேட்டால் வீட்டில் இருக்க குழந்தைங்க எல்லாம் விஜய்க்கு போகிற சொல்லி ரொம்ப படம் பிடிச்சாங்க. சரி அவங்களுக்காண்டி ஒரு டைம் போகலாம் அப்படின்ற மாதிரியும், மாற்றத்துக்காண்டி ஒரு டைம் சும்மா போட்டு பார்ப்போம், விஜய் வந்தால் விஜய் என்ன பண்ணுறாருன்னு பார்ப்போம் அப்படிங்கிறதுக்காண்டியும் போட்டு தான் சொல்கிறாங்க. மிகப்பெரிய அளவில் சைலண்ட்டாக
விஜய் வந்து புரட்சி பண்ணியிருக்காரு. இதில் வந்து சில இளைஞர்கள் வந்து ஓப்பனாகவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க, நான் வந்து அந்த ஒயிட் ஷர்ட்டு, பீச் பேண்ட்டு, அது காக்கி பேண்ட்டை போட்டு வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது மூலமாக நான் விஜய்க்கு தான் வாக்களிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி ஓப்பனாகவே பல பூத்துகளில் வந்து பல பேர் வந்து இது மாதிரி ஓட்டு போட்டுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பெரியவர்கள் எல்லாருமே விஜய்க்கு ஆதரவாக இருக்கும்னு சொல்லி சைலண்ட்டாக புரட்சி பண்ணியிருக்காங்க. இது மாதிரி நடக்குமான்னு எல்லாரும் நினச்சி கூட பார்த்தே கிடையாது. கனவுல கூட யாரும் நினச்சி பார்த்துக்க மாட்டாங்க விஜய்க்கு இந்தளவுக்கு ஆதரவு வரும் அப்படின்னு. ஏன்னா விஜய்க்கு எலெக்ஷன் நெருங்கவே விஜய்க்கு வந்து பிரச்சாரம் ஒழுங்காக போகல, எந்த ஒரு மக்களை போய் சந்திக்கலை. ஸோ கம்மியான நேரங்கள் இருந்ததுனால விஜயால் இவ்வளோ பெர்சன்டேஜ் ஓட்டை வந்து கொண்டு வர முடியுமா அப்படின்னு எல்லாருமே கேள்வி தான் இருந்துச்சு. ஆனால் ஓட்டு போட்டு போனதுக்கப்புறம் ஓட்டு போகிற அன்னைக்கு நடந்த மக்களோட ஆதரவு, பெருங்கூட்டம், அது இல்லாமல் இந்த புரட்சி எல்லாமே ஓட்டு போட்டு வந்ததுக்கப்புறம் இவங்க எடுத்த எக்ஸிட் போல் எல்லாமே வந்து என்னென்னா லைட்டாக விஜய்க்கு வந்து அதிகமான பேர் ஓட்டு போட்டிருக்காங்கிற மாதிரி நியூஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து விஜய் ரசிகர்களே மிகப்பெரிய கொண்டாட்டத்தில் கொண்டு போய் சேர்த்துருச்சு. விஜய் ரசிகர்கள் எங்கே திரும்பினாலும் விஜய் தான் சிஎம்னு போடுற அளவுக்கு வந்து உற்சாகத்தை கொண்டு போய் தாவைக்கான இருக்கும் விஜய் அவர்களுக்கும் ரசிகர்களும் கொண்டு போய் சேர்த்துருச்சு. என்ன காரணம்னா மக்களோட அந்த ஆதரவு, அந்த புரட்சி எல்லாமே வந்து விஜய்க்கு வந்து கைகூடிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது. மிகப்பெரிய அளவில் வந்து விஜய் வந்து ஓட்டை வாங்க போகிறாரு. அந்த ஓட்டு எவ்வளோ சீட்டாக மாறுங்கிறது யாராலையும் கணிக்க முடியாத விஷயமா இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து விஜய் அந்த ஆட்சியை பிடிச்சிருவார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. விஜயும் அவர் நம்புறாரு, தாவைக்கினரும் அதை நம்புகிறாங்க. எல்லாரும் விஜய் ரசிகர்கள் எல்லாருமே விஜய் அவர்கள் மே 4 அன்னைக்கு ஆட்சியை பிடிப்பார், சிஎம் ஆவாது விஜய் அவர்கள் அப்படின்னு ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக நியூஸ் போட்டுருக்காங்க. என்ன காரணம், தன்னை சுற்றி இருக்க எல்லாருமே விஜய் தான் ஓட்டு போட்டுருக்காங்க. ஸோ கருத்து கணிப்பு வந்து பெருசாக நம்புறதும் கிடையாது. நம்பாமல் விஜய்க்கு தான் ஓட்டு போட்டதுனால கண்டிப்பாக விஜய்க்கு நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க. அந்த கருத்து கணிப்பில் சும்மா வந்து டைவெர்ட் பண்ணுறாங்க. அதனால் கண்டிப்பாக விஜய் தான் சிஎம். இப்போ நிறைய இடங்கள் நிறைய தொகுதி சில பேர்னா 150 160 கூட ஓகே, சில பேர் 200க்கு மேலே விஜய் வருவாருங்கிற மாதிரியும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பல கருத்து கணிப்புகள் வந்து விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. இந்த வாட்டி வந்து அவர் எந்த எல்லைக்கும் போவார், அவர் வந்து சிஎம் ஆகிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது, அதனால் எல்லாத்துக்கும் ரெடியாக இருங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் வந்து தளபதி அவர்கள் சிஎம் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து எல்லாத்துக்கும் ரெடி ஆகணும் அப்படின்ட்டு எங்கே பதிவு இருக்கிறது, யாருக்கு அமைச்சர் பட்டியல் அப்படிங்கிற அளவுக்கு வந்து விஜய் ஃபேன்ஸ் வந்து இறங்கி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மெயின் நாள் எப்படா வரும் எல்லாம் எதிர்பார்க்க வச்சுட்டாங்க. தமிழ்நாடு ஃபுல்லாக, தமிழ்நாடுக்கு எல்லாருமே இந்த அளவுக்கு ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் எதிர்பார்த்து இருந்திருப்பாங்களா அப்படின்னு ஒரு டவுட்டு தான். என்ன காரணம், விஜய்ங்கிற ஒரு ஃபேக்டர் மட்டும்தான். ஸோ விஜய் எங்கே வந்து எவ்வளோ ஓட்டு வாங்க போகிறாரு, எவ்வளோ பர்சன்டேஜ் வாங்க போகிறாரு, எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாரு, அதுதான் எங்கள் விஷயம். விஜய் சிஎம் ஆக போகிறாரா இல்லையா அப்படிங்கிற எதிர்பார்ப்பு மக்களுடைய மிகப்பெரிய எழுச்சியை உண்டாக்கியிருக்கு. ரசிகர்கள் கொண்டாட்டத்தில் இறங்கிட்டாங்க. மே 4 காலங்காத்திலேருந்து ரசிகர்கள் விஜயோடைய ஓட்டு சதவீதத்தையும் சீட்டையும் பார்த்து கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. அது மட்டும் இல்லாமல் விஜய் அவர்கள் அடுத்த சிஎம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி விஜய் ரசிகர்கள் எதிர்பார்ப்பு எப்படி போய் முடியும் என்பது மே 4 அன்றைக்கி தான் தெரிய போகுது. ஸோ உங்களை மாதிரி எல்லோரும் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். மே 4 நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.